காஃபிக்கு அருமையான சைட் டிஷ்ஷு வாழைக்காய் பஜ்ஜி. இதை எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ காஃபிக்கு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ டைமுக்கு வச்சு சாப்பிட அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு முன்னால் நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கலாம். கடலை மாவு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் எடுத்துக்க போகிறேன். இது கூட ஒரு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சோடா உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா மாவு கரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே உள்ள தொலியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிடும். இப்போ சிப்ஸு சீவுற கட்டரில் நம்ம சீவி எடுத்துக்கிடுவோம். இதேமாரி நம்ம எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன், சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இந்த வாழைக்காவை நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துட வேண்டியதான். இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எல்லா பஜ்ஜியுமே சுட்டு எடுத்தாச்சு. பாருங்க, நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இது டீக்கு காஃபிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.